வசனத்தை சும்மா வாசிட்டு போகிறது. சில பேர் பார்த்துருக்கேன், இந்த தண்ணி ஊற்றுறதை பார்த்துருக்கீங்களா? சில பேர் சில பேர் இந்த தண்ணி ஊற்றுவாங்க, பில்டிங்கு தண்ணி ஊற்றுறதை பார்த்தீங்கன்னா விளையாட்டுக்கு ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் சில பேர் பார்த்துருக்கேன் எப்படி ஊற்றுவாங்கன்னா அப்படியே நல்லா ஊறுற அளவுக்கு ஊற்றுவாங்க. சில பேர் மேலே அப்படியே தெளிச்சுட்டு வருவாங்க, அப்படியே லைட்டாக தெளிச்சு சும்மா பச்சை ஈரம்ன்றது சும்மா மேலாக்க தெர்ற மாதிரி எல்லாரும் காமிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நல்ல கட்டுறவன் என்ன செய்வான்னா உள்ள ஊறுற வரைக்கும் அதை என்ன பண்ணுவான், தண்ணியை ஊற்றுவான். அதே போல தான் பைபிள் வாசிக்கிறது கூட மேலாக்க தெளிச்சா பத்தாது, அந்த வேதத்தை இரவும் பகலும் என்ன செய்யணும், தியானிக்கணும். அப்பதான் உள்ள ஊறும் அது போய். நீங்க எவ்வளவு சாப்டர் படிக்கிறீங்கன்றதை விட எவ்வளவு புரிஞ்சு படிக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஒரே சாப்டரை ஆவியானவர் நடத்தும் போது 5 முறை கூட திருப்பி படிக்கிறது தப்பு இல்லை. ஒரே வசனத்தை நல்ல ஆழமா உட்கொண்டு அந்த ருசியை எடுத்துட்டு நீங்க வாழ்ந்து பாருங்க, அந்த நாளெல்லாம் உங்களுக்கு அது பெரிய போஷாக்கா இருக்கும். அது ரொம்ப உங்களுக்கு ஸ்ட்ரெங்தன் பண்ணும். வசனத்தை விட்டுறாதீங்க. எவ்வளவு அதிகமா நீங்க வசனத்துல தேடுறீங்களோ அவ்வளவு ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. நீங்க நிக்க முடியும்.